என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஏன் அதிகாலை வேளையில் தரப்படுகிறது, 20 ஆண்டுகளுக்கு மேலாக தரப்படுகிறது என்பதை யோசனை செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் கலைஞர் யோகாசனம் செய்கிறார், அவருடைய குழந்தைகள் யோகாசனம் செய்கிறது, மனைவி யோகாசனம் செய்கிறார்கள். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். அதில் பலன் நிறைய ஏற்படுகிறது. நம்ம ஆயுள் வெற்றி செய்யப்படுகிறது. 90 வயது ஆனாலும் இன்றைக்கும் இளைஞராக இருக்கிறார். இது மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அவருடைய குரு, ஆதி குரு தந்தை பெரியார் அவர்களும் யோகாசனம் செய்தார்கள். அவர்கள் 27 வயதில் ஹிமாலயம் சென்று அங்கே ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்து யோகாசனம் செய்தார்கள். அந்த அளவுக்கு அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களும் மற்றவர்களும் யோகாசனம் செய்த காரணத்தினால், அந்த நன்மையை தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் செய்ய சுறுசுறுப்பாக இருப்பார்கள், நீண்ட நாள் இருப்பார்கள். அவர்களுக்கு புது புது எண்ணங்களெல்லாம் தோன்றும், காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், ஐசிஎஸ்சி ஸ்கூல் உசிலம்பட்டி மதுரையிலிருந்து நமது அரங்கிற்கு விபீஷன் 9 வயசு, திவாகர் 18 வயசு, சந்திரகாந்த் 13 வயசு. வயது வித்தியாசம் ஜாஸ்தி. வயது பற்றி கவலை இல்லாமல் அங்கே பள்ளியிலே அவனுடைய மாஸ்டர் கணேசன் எல்லா மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் இப்பொழுது கூர்மாசனம் செய்ய போகிறார்கள். கடினமான ஆசனம்தான். அருமைச் சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு கூர்மாசனம் செய்யுங்கள். தலையை நேராக நிமிர்த்தி நாடியத்தான் தரையில் இருக்கணும். கூர்மம் என்றால் ஆமை என்று பொருள். ஆசனம் இதை பார்த்தால் ஆமை போன்று தெரிகிறது. இந்த ஆசனம் ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய ஆசனம். கூர்மம் பாருங்கள், ஆமை தன்னுடைய தலை 4 கை கால்கள் எல்லாம் அப்படியே உள்ளே யாராவது எதிரி வந்து அடக்கிடலும். மேலே ஒரு சட்டியை போட்ட மாதிரி இருக்கும், படுத்துக்கொள்ளும். அதற்கு எந்த ஆபத்தும் வராது. ஆகவே தான் இதுக்கு கூர்மாசனம் என்று பெயர் கொடுத்துக்கிறார்கள். கூர்மம் போன்று இருக்கிறது. ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய வல்லமை இந்த ஆசனத்தை பெற்றவர்களுக்கு கிடைக்கும். எல்லாம் காரணப்பேர் தான். ஆசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு உறுப்புக்கும் தரக்கூடிய பயிற்சி. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இந்த வயிறு, கன்னம் எல்லாம் அப்படியே தரையில் இருக்கணும். இது எல்லாம் தரையில் அப்படியே ஃப்ளாட்டாக வந்துடணும். மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கூர்மாசனம், ஆமையாசனம். மாணவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆசனம் தேவை.
கூர்மாசனம், புலனடக்கம் தேவை. வழிதவறி மாணவர்களை போக விடாது, மனக்கட்டுப்பாடோடு இருக்க செய்யும். காலேஜ் காலங்களிலே காதலில் ஈடுபட்டு அவர்கள் மனக்கட்டுப்பாடு இருக்கிறதுனால் பல்வேறு அல்லலுக்கு ஈடுபடுவதையெல்லாம் நாம் சினிமாவில் பார்க்கலாம், வாழ்க்கையில் பார்க்கலாம். அந்த நிலையெல்லாம் இந்த கூர்மாசனம் பண்ணுறவங்களுக்கு வராது. ஆரம்ப கட்டத்தில் யாராவது கொஞ்சம் முதுகை அமுக்கி அமுக்கி இந்த ஆசனத்தை பழக வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் தரையை தொடும். நாடியும் வயிறும் வைத்த தொட தண்ணி அமுக்கணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ரிலாக்ஸ். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். முன்னே போய் பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, மாணவர்களுக்கு கூர்மாசனம் மிக மிக அவசியம். பிள்ளைங்களைங்க அடக்கிட்டா மனம் சென்ற அப்படியே சல்லமடையாது. பள்ளிக்கூடத்தில் பாடம் பார்த்துட்டு இருக்கும்போதே இவனுடைய எண்ணங்கள்லாம் சினிமாவிலையும் தன்னுடைய லவர் பேரையும் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான எண்ணங்களெல்லாம் இந்த கூர்மாசனம் பண்ணுறவங்களுக்கு வராது. படிப்பு ஒன்றே அவருடைய குறிக்கோளாக இருக்கும். நாம் எதை அடைய வேண்டும்? பள்ளி நாட்களில் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி நாம் நல்ல மார்க் வாங்க வேண்டும். நாம் நினைத்த படிப்பு கிடைக்க வேண்டும். நினைத்த வேலை கிடைக்க வேண்டும். அந்த மனோதிடம் வேணும். அந்த மனோதிடம் இந்த கூர்மாசனம் மூலமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது. ஆகவே பல்வேறுபட்ட மாணவர்களுக்கு தேவையான ஆசனங்களை எல்லா பள்ளிகளிலும், பாலர் பள்ளி முதல் இன்ஜினியரிங் காலேஜ் வரை, எம்பிபிஎஸ் காலேஜ் வரை படித்து இந்த யோகாசனத்தை பழகி தங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.